வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். முட்டை குழம்பு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு 5-6 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துருங்க. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு எந்த ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதனால 10 சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிருங்க. இது கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மிளகாய் நிறைய சேர்த்துருக்கனால கலருக்கு மட்டும் நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம், அதுக்காக இது தனியாக சேர்த்துருக்கேன். எந்த ஒரு டிஷ்ஷுமே தாளிச்சா அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தாளிச்சுக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கா இருக்கறனால நான் 1/4 கப் மட்டும் சேர்க்கிறேன். கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணிடலாம். நிமிஷத்துக்கு அப்புறமா இது ரெடி ஆயிருக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம வேக வச்சிருக்க முட்டையை சேர்த்துடலாம். முட்டை சேர்க்கும் போது இந்த மாதிரி கீறி விட்டுட்டு சேருங்க. அப்பதான் இதோட மசாலாலாம் இதுக்குள்ள இறங்கும். இந்த மாதிரி கிராஸா கீறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கும் சரி இட்லி தோசைக்கும் சரி இந்த ஒரு குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.